நாடு கடந்த காலத்தை போல மீண்டும் ஒருபோதும் பொருளாதார நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தின் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எமக்கு முக்கிய வருமான வழியாக சுற்றுலாத்துறை காணப்படுகிறது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரலில் 29% சுற்றுலாத்துறை வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளது. உலகளாவிய பிரச்சினை காரணமாக நாட்டில் ஏற்றுமதியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேபோல இலங்கையர்கள் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பும் பணமும் குறைவடைந்துள்ளது. இவை டாலரின் பற்றாக்குறைக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் ரூபாவின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கமும் பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 98 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு ஏற்பட்டிருந்தது. மார்ச் மாதத்தில் எரிபொருளுக்கான இறக்குமதி செலவினம் 216 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்திருந்தது. ஏப்ரலில் 368 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் கடந்த மே மாதத்தில் 522 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் அதிகரித்திருந்தது. எனவே மாதம் ஒன்றுக்கான எரிபொருள் இறக்குமதி செலவினை 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது எமது ரூபாவின் வீழ்ச்சியை டாலருக்கான கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் மீளாய்வு முன்னெடுத்து வருகின்றோம். இதில் அரசாங்கம் தற்போது யோசனையும் அதற்கு முன்வைத்துள்ளது. இதனால் குறுகிய காலத்திற்குள் எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த வேண்டும். இறக்குமதி செலவினத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். டாலர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சகல பிரஜைகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளார். පෙබරවාරි මාසේ ඉන්ධන ආනයනය කිරීම සඳහා අපිට වැය වුණේ ඩොලර් මිලියන 98යි.